ஒரு எலும்பை நேரடியா கையில உடைச்சிங்கன்னா அது என்ன வலி ஏற்படுமோ அதை ஒரு 5 அல்லது 6 நம்பர் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆனா ஒரு பெண் பிரசவ வலிய, அது கரெக்டான டூல் இல்லைன்னு வச்சுங்க, இருந்தாலும் சொல்றேன், பெண் பிரசவ வலிய 10 நம்பர் போடலாம். புரியுதா நான் சொல்றது? கிட்டத்தட்ட பாதி விழுக்காடுக்கு மேல வலிய ரொம்ப சாதாரணமா தாங்கக்கூடிய ஒரு பெண். மன உறுதி, நிதானம் இதெல்லாம் கொட்டி கிடக்குது பெண்ணுகிட்ட. அதனால தயவு பண்ணி சொல்றேன், பெண்ணு தோல்வின்னு அந்த முகத்துல பார்க்காதீங்க. அதுக்கு நான் ஒரு வார்த்தையை சொல்றேன் தனியா. அது மட்டும் இல்ல, ஒரு பிரசவம் முடிஞ்ச உடனே இன்னொரு பிரசவத்துக்கு சாதாரணமா தயாரிடும். எங்களுக்கு தம்பட்டம் பிடிக்க மாட்டான். நான் அவ்வளவு வலி அனுபவிச்சுன்னு தம்பட்டமே பித்த மாட்டான். ஆனா ஒரு ஆணு ஒரு டைம் எலும்பு உடஞ்சி போச்சு, அவன் அனுபவிச்சான், நம்ம ஒரு டைம் அதை யோசிக்கவே மாட்டான். ஸோ ஆண் ஒரு பெண்ணு கிட்ட கூட நெருங்க முடியாது, அவ்வளவு வலிமை படைத்தவள் பெண். அப்ப எங்க தப்பு நடக்குதுன்றதை நான் சொல்லிடுறேன் பாருங்களா. பெண்ணு மட்டும் பெரிய தோல்வி கிடையாது, ஆணுங்களுக்கும் உண்டு. எந்த ஆண்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டு வராங்க இல்லையா, அல்லது உள்ளூர்ல இல்லாம வெளியூர்ல போய் வேலை பார்க்கறாங்களே, அவங்க ஒரு தொழில் தொடங்கினா அவங்களால சர்வேலன்ஸ் பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாதுன்னா, இங்க இருக்கிற கலை நிலவரம் தெரியாது. அதனால அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு ஆண்களுக்கு கூடுதலாகவும் பெண்களுக்கு கம்மியாகும். இதுல இன்னொரு நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, கடவுள் இயற்கையை படைக்கும் போதே எல்லா பெண் உயிரினத்துக்கும், அவங்க கலெக்டரா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு உயிரினம் மிருகம் எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு ஆண் வெளியே வேலை பார்க்கும் போது வேலையில மட்டுமே ஃபோக்கஸ்டா இருப்பான். ஒரு பெண் வீட்டை விட்டு வெளியே வந்தானா, யாரா வேணா இருக்கட்டும், PM CM யார் இருந்தாலும் அவளுக்கு இருக்கிற சிந்தனை, என் குழந்தை என்ன பண்ணுச்சு, என் குழந்தை சாப்பிட்டுச்சா, என் குழந்தை தூங்குச்சா, என்ன பண்ணுமோ, இந்த சிந்தனை தான் பெருவாரியா இருக்கும். அப்ப அவங்களுக்கு பொருளாதார பத்தின சிந்தனையும் வியாபார பத்தின சிந்தனையும் இருக்கிறது ரொம்ப கடினம். இது கடவுள் பெண்கள் உயிரினத்துக்கே கொடுத்த என்ன எழுதிங்க, அதை நான் வார்த்தை சொல்லல. ஆக பெண்ணை தயவு பண்ணி ஆணு கூட கம்பேரே பண்ணாதீங்க. நீங்களாம் என் வார்த்தை இல்லை, புரியுறதா? நீங்க உங்க எண்ணத்துல தயவு பண்ணி மாறலாம் வேணாம். அந்த குழந்தைய நினைக்கிறது உங்களால் தான், இல்லாட்டி உயிரினமே கிடையாது. இந்த கலை நிலவரத்தை மொத்தம் நீ கரெக்டா புரிஞ்சுக்கிட்டனா நீயும் வெற்றியாளனே. ஆக ஒரு பெண் திருமணத்துக்கு முன்னாடியே பிசினஸ் ஸ்டார்ட் பண்றான்னு வச்சுங்களா, 100% ஜெயிக்கலாம். திருமணத்துக்கு பிறகு ஜெயிக்கக்குள்ள அவங்க பிசினஸ் உள்ள வரும்போதுதான் அவங்களுக்கு இந்த கலை நிலவரம் தெரியாம போயிடும். ஸோ நீங்க கரெக்டா பிளான் பண்ணீங்கன்னா ஆண்கள் பெண்கள் கிட்ட கூட வர முடியாது. உங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்குன்னு நான் நம்புறேன். வாழ்த்துக்கள். என்ன சப்போர்ட் எடுத்துக்கடா சாமி, உனக்கு என்ன வேணும்னு கேளு, நான் அமைச்சு தரேன். பெருசா யோசி, அதுக்காக பெரிய உழைப்பு. ஏமா கண்ணில் தண்ணி வருது? என்னன்னு தெரியல, ஆனா தண்ணி வருது சார்.